ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குட்டிச்சாத்தான் வசிய பிரயோக முறை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி வந்து எனக்கு என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இருக்கார், இல்லை வேறு ஏதாவது இந்த கல்லா காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்கார், இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி ஒரு சில கணவன்மார்களும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி இந்த மாதிரி வந்து மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள் செய்து தராங்க, ஆனால் நாங்கள் 48 நாள் ஆகும் 90 நாள் ஆகுங்கிறாங்க, ஆனால் நாங்களும் இது பண்ணி பார்க்குறோம், பொறுமையாக இருந்து பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வர மாட்டேங்குது சாமி, இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது வந்து வசிய பிரயோகத்தில் வந்து பல விதமான பிரயோகங்கள் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா குட்டிச்சாத்தானை வந்து ஏவல் விடுத்து அதன் மூலியமாக வந்து பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ அவங்களாம் மனந்திருந்து தேடி வர வைக்கக்கூடிய முறை இது. வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான கைமேலே பலன் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு எத்தனை எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அமாவாசை நாள் அன்றைக்கி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கிரகண நேரங்களில் நீங்கள் தரணும் போல். கிரகண நேரம்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு, ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கிறத நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முறை சாம்பல் வந்து சேகரித்து வச்சுக்கணும். சரிங்களா? சாம்பல் சேகரித்து வச்சுட்டு ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய சோற்று கற்றாழை மடல், சரிங்களா, அது வந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மடலை வந்து எடுத்து செய்வீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஜெல்லு மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லை வந்து முறையாக எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து அழிஞ்சு விதை தைலம், வாசனை திரவியங்கள், 5 விதமான வாசனை திரவியம் வந்து சேர்த்து வச்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவை பிடிக்கணும். முதல்ல அந்த சாம்பல் வந்து நல்லா நைஸாக பண்ணி அந்த சாம்பலில் வந்துட்டு இந்த ஜெல் இருக்குது இல்லைங்களா, கத்தாழை செடியினுடைய கத்தாழை மடலோட ஜெல் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து அது கூட வந்து அழிஞ்சு விதை தைலம் அதுவும் சேர்த்துக்கிட்டு வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே விட்டு முறையாக வந்து நல்லா வந்து இடித்து நல்லா வந்துட்டு மெழுகு பதத்தில் செய்து அதில் வந்து பாவை பிடிக்கணும். ஆண் பாவை, பெண் பாவை. இப்போ பிரிந்து போனவங்க வந்து உங்களுடைய மனைவியாக இருக்காங்கன்னா பெண் பாவை, கணவனாக இருக்காங்கன்னா ஆண் பாவை. அந்த மாதிரி பாவைகளை பிடித்து அந்த பாவைகளுக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கணும். இந்த பூஜை முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அலங்காரம் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த பாவையை வந்து வச்சுட்டு பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஓலை, பனை ஓலை, சரிங்களா, அதை வந்து ஒன்று எடுத்துக்கணும். சரிங்களா? ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கிற மாதிரி, சரிங்களா, அந்த அந்த ஓலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எந்த ஒரு ஓட்டை எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து அதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அதில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, என்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ, இந்த மாதிரி வந்து பிரிந்து போனவங்க வந்து இன்னார் மகள் இன்னார், இல்லை இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேர் எழுதி இவங்க என்னை தேடி வந்துடும் சொல்லி அதை எழுதி முறையாக இதை வந்து நல்லா சுருட்டி பச்சை நிற காட்டன் துணியில், சரிங்களா, காட்டன் நூலில் வந்து நல்லா சுற்றிக்கணும். நல்லா சுற்றி இதை வந்து அந்த பாவை மேலே வச்சிடணும். பாவை மேலே வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு பச்சரிசி மாவினால் தீபம் ஏற்றணும். பச்சரிசி மாவில் வந்து காராம்பசு நெய் விட்டு தீபம் ஏற்றி முறையாக அதற்கு உண்டான படையல்கள்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சோடனம் கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனங்கள் கொடுத்து பூஜைகள் செஞ்சு ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் செய்து இருக்கீங்க இல்லையா, பனை ஓலையில் வந்துட்டு காட்டன் துணி சுற்றி, காட்டன் நூல் சுற்றி இது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முச்சந்தியில், சரிங்களா, அங்கே வந்து ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே விட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பனை ஓலை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு அதேமாதிரி ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு பச்சரிசி மாவுனால் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை உச்சாடனம் ஒரு 21 தடவையோ 108 தடவையோ உங்களால் எத்தனை தடவை முடியுமோ மந்திர உச்சாடனங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்றவங்கள் மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்து தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.